வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிக்கன் ரோல்ஸோட வந்திருக்கு. இந்த சிக்கன் ரோல்ஸ் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இதை விடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இதில் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் 8 வந்து சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். ஓகே, 2-3 நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து 500 கிராம் சிக்கன் பிரெஸ்ட், கோழி பிரெஸ்ட் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். சிக்கன் பிரெஸ்ட் 500 கிராம் இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியத்தில் ஹைலே நெருப்பை வச்சுக்கொண்டு மூடிட்டு ஒரு 10 அல்லது 15 மினிட்ஸ் இதை நல்லா அவிய விடுவோம். வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 500 கிராம் கிழங்கு வந்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ வந்து இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு மூடி போட்டு இன்னொரு 10 அல்ல 15 நிமிஷம் இதை அவிய விடுவோம். வந்து இப்போ ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஹீட்டில் அவிஞ்சோன்னு இருக்குது. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது. இந்த மிளகாத்தூள் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ லிஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு ஒரு தண்ணி ஒன்றுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நிறச்சியில் இருக்கிற தண்ணியிலேயே அவியுது. இப்போ மீடியத்துக்கு லோ ஹீட்ல இடையில வச்சுக்கொண்டு இதை வந்து ஒரு 10 அல்லது 15 மினிட்ஸ் அவிய விடுவோம். மீடியத்துக்கு லோவில் ஹீட்டை வச்சுக்கிட்டு சொன்னால் தான் இதில் இருக்க தூளெல்லாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு 10 அல்லது 5 நிமிஷமாக வந்து அவிஞ்சோன்று இருக்குது. மீடியத்துக்கும் லோ ஹீட்லையும் கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் இதை நல்லா வத்தணும். இது இன்னொரு 5 to 8 மினிட்ஸ் வந்து அவிய விட போகிறேன். ஒரு 8 நிமிஷம் ஆயிட்டுது. இது இன்னும் கொஞ்சம் வத்தணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லிக்விட் இருக்குது, கொஞ்சம் கிரேவி இருக்குது. இது கொஞ்சம் வத்து வரையும் இன்னொரு 5 அல்ல ஒரு 6 மினிட்ஸ் வந்து இதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு அவிய விட போகிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 அல்ல 6 மினிட்ஸ் அவிய விட போகிறேன். 8 நிமிஷம் ஆயிட்டுது. தண்ணியெல்லாம் வத்திட்டுது, கிரேவி எல்லாம் வத்திட்டு நல்லா. இந்த வந்து கொஞ்சம் சாதுவா வந்து இந்த கிழங்கை வந்து மசிச்சு விடுங்க. வந்து ஒரு சின்ன பீஸ் கருவா, 5 ஏலக்காவும் 5 கராம்பும் இருக்கு. இதை அரைச்சி பவுடராக எடுக்கணும். இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச ஏலக்காய், கராம்பு, கருவாவை இதுக்குள்ள போடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை வந்து நிப்பாட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை நிப்பாட்டுங்க. வந்து ஒரு தேசிக்காய் வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஒரு தேசிக்காயை இதுக்குள்ள விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இது இப்போ டன். இதை நல்லா ஆற விடுவோம். இந்த சிக்கன் ஃபில்லிங்கை வந்து நான் நல்லா ஆறினா பிறகு இப்படி நீட்டாக பிடிச்சிருக்கேன். நான் இந்த செய்த பேட்சில் வந்து ஒரு 24 ரோல்ஸ் வருது, 24 ரோல்ஸ் வருது. 550 கிராம் பச்சைமா இருக்கு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர். அளவு உப்பு சேருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்கு போடுறது. இது ட்ரை இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி போட்டு ஆட்டிறைச்சி ரோல்ஸுக்கு செய்கிற மாதிரி தான் முதல்ல அந்த வீடியோவில் குழைக்கிற மாதிரி தான் இதையும் வந்து கோழி இறைச்சிக்கு குழைச்செடுக்கணும். தோசையை குழைக்கிற மாதிரி தான் குழைச்செடுக்கணும். இதில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நான் சேர்த்து இதை கொஞ்சம் குழைச்சி போட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் வந்து இதை குழைச்செடுக்கணும். தோசை மாவு குழைக்கிற மாதிரி தான் இதை குழைச்செடுக்கணும்.
முதல்ல இதை கையால் குழைச்சிட்டு கிரைண்டருக்கு போடுறது காரணம் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே நேராக போட்டிங்கன்னா ஒட்டி பிடிக்கும், கிரைண்டர் வந்து சுத்தாது, அடிப்படாது, அரைப்படாது. ஸோ அதால் கையால் கொஞ்சம் குழைச்சிட்டு கிரைண்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா கட்டி இல்லாமல் இதை அரைச்செடுக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் வந்து ஒர்க் பண்ணல, ஸோ ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கையாலேயே குழைச்செடுக்கலாம். ஆனால் எனக்கு டைம், இந்த வீடியோ பண்ணி செய்கிறது டைம் கொஞ்சம் சேவ் பண்ணுறது தான் இப்படி செய்கிறேன். இப்போ இந்த கிரைண்டரில் போட்டுட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக ஒரு கட்டியும் இல்லாமல் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த சிக்கன் ரோல்ஸுக்கும் இந்த மாவை வந்து நல்லபடியாக தோசையை குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்துருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் பூசி எடுக்கிறேன். இதை வந்து நல்லா முருக விடாதீங்க. முருகுனா வந்து இதுக்குள்ள ஃபில்லிங் வச்சு சேர்க்க வந்து பீய பார்க்கும், இல்லை வெடிக்கும். நல்லா சாஃப்டான பாத்திரம் இதை இறக்கி இந்த இப்படி ஒரு தன்மைக்கு வரைக்கும் எடுக்கும். நான் கொஞ்சமா வந்து பிரம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். தோசை குழைக்கிற குழைச்ச மா வந்து இதை பிரம்பா எடுத்து வச்சிருக்கேன் சீல் பண்றதுக்கு. ஃபில்லிங் எடுத்து சென்டரில் வச்சுட்டு இந்த எட்ஜை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கொண்டு என் மட்டன் ரோல்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து இதை வந்து சுற்றி எடுங்கோ. டைட்டாக சுற்றி எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இது நல்ல மெல்லிசாவும் பொறி கேக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த எட்ஜுக்கு வந்து கொஞ்சம் சீல் பண்ணி போட்டு நீங்கள் வந்து இப்போ பிளேட்லேயோ இல்லை ட்ரேயில் வைக்க இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நல்லபடியாக சீல் ஆகும். இந்த சிக்கன் ஃபில்லிங் எடுத்து சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கத்தை எட்ஜ் எடுத்து நடுவில் வச்சுட்டு நாங்கள் முருகை வந்து இதை சுட்டு எடுத்தோம்னா அந்த தோசையை இதை வந்து ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். எட்ஜுக்கு சீல் பண்ணிட்டு நல்லா டைட்டாக இதை வந்து ரோல் பண்ணி எடுங்க. ஓகே, நான் வந்து இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் பிரம்பா எடுத்து வச்சு நான் என்ன சொன்னால் அந்த ரோல்ஸுக்கு வந்து துவைச்சு எடுக்கிறதுக்காண்டி. ஸோ அதே தோசை மாவுக்கு வந்து சேம் மாவுக்குலேயே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் தண்ணி விட்டு இந்த ஆகலும் திக்காக இருந்த பேடர் அந்த ஆளும் திக்காக இருந்தான்னு சொன்னால் ரோல்ஸும் வந்து நல்லா திக்காக போயிடும். ஸோ அதால் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் ரோல் பண்ணி வச்சிருக்கிற ரோல்ஸை வந்து இதில் துவைச்சி எடுக்கணும். நல்லா துவைச்சி எடுத்துட்டு இதை நல்லா துவைச்சி எடுக்கணும். இந்த அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இப்படி ஒரு ஈக்கல் தடி இல்லாட்டிக்கும் கூட கரண்டியில் பின்பக்கம் வுடன் ஸ்பூன் கரண்டியில் பின்பக்கம் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு இந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வருது. இப்படி வந்துன்னு சொன்னால் இது வந்து பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர். இந்த சிக்கன் ரோல்ஸை வந்து நான் ரஸ்கெல்லாம் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருது இந்த இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். Okay
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரோல்ஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியாக, நல்ல அளவான ஸ்பைஸோட வந்திருக்கு. நீங்கள் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்துங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.